கருண் நாயரை போல்டா நம்பர் 6 பொசிஷன்ல இருந்து நம்பர் 3 பொசிஷனுக்கு 2 இன்னிங்ஸ் ஃபெயிலியர் ஆன உடனே ப்ரொமோட் பண்றதுங்கிறது பெரிய பெரிய கரேஜியஸ் போல்ட் மூவ். இன்னிங்ஸ் மேட்சுக்கு மேட்ச் அடிக்கிறதெல்லாம் எந்த கிரிக்கெட்டரால முடியாது. போன மேட்ச் 2 இன்னிங்ஸ் நல்லா ஆடினாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல செஞ்சுரி அடிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்ட் சரியில்லைன்னா போச்சு. அது கொஞ்சம் அது ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் யூ நீட் லிட்டில் பிட் ஆஃப் லக் ஆல்சோ. ஃபுல் இன்னிங்ஸ் ஃபுல் டே நம்ம ஆடணும் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷன் அவர் கண்ணுல தெரிஞ்சது, ஒரு ஆட்டத்தில் தெரிஞ்சது, பாடி லாங்குவேஜ்ல தெரிஞ்சது, எல்லாமே தெரிஞ்சது. எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்தியால லஞ்சுக்கு முன்னாடி ஒரு விக்கெட்டை லூஸ் பண்ணணும். போன வாட்டி கேஎல் ராகுல் விக்கெட் போச்சு. அப்புறம் தான் சாய் சுதர்சன் வந்து அவருக்கு ஒரு பிரஷர் வந்துருச்சு. லஞ்சுக்கு முன்னாடி லூஸ் பண்றது, டீக்கு முன்னாடி லூஸ் பண்றது, க்ளோஸ் ஆஃப் பிளேக்கு முன்னாடி லூஸ் பண்றதுங்கிறது ஒரு பழக்கமா வச்சுட்டு இருக்காங்க. அவர் வந்து ஒரு செகண்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப நாள் ஆடினாரு. அவர் வந்து ஒரு யங் பிளேயரை வந்து இதே மாதிரி 2வது டெஸ்ட் அதுவும் ஓரளவுக்கு நல்ல ஸ்டார்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அவரை வந்து இப்படி உட்காத்தி வச்சது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆஃபென்சிவா ஒரு கான்பிடென்ட்டா ஒரு அக்ரெசிவா போகணுங்கிற ஒரு முன்னேற்றமா இருக்கணுங்கிற ஒரு இதை விட்டுட்டு டிஃபென்சிவா ஆடுற மாதிரி இருக்கு. 2 இன்னிங்ஸ்லயும் சேர்த்து எத்தனை பால் ஆடினாரு, வெரி பிக் ஃபெயிலியர். அண்ட் போலிங் வந்து அவருக்கு போலிங் கொடுக்காம வந்திருக்கலாம். விக்கெட் இந்த ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஒரு அதிர்ஷ்டத்துல தான் விழுந்தது. அவரால் பேட்டிங் வந்து ஒரு ஃபார்முக்கு வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கவே இல்லை. போன மேட்ச் பேட்டிங் லோயர் ஆர்டர் வீக்கா இருக்கனால அவங்க வந்து குல்தீப் ஒரு ஜடேஜாவையோ தள்ளிட்டோ இல்லைன்னா ஷர்துல் தாக்கூரை தள்ளிட்டோ குல்தீப் யாதவ் நம்பர் 8ல பேட்டிங் ஆடலாம்ங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு துளி கூட இல்லை. அந்த ஒரு அதுதான் அது கொஞ்சம் ரொம்ப கவலைக்குரிய விஷயம். டீம் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு நல்ல பவுலர் மேல நம்பிக்கை வைக்காதது பெரிய ஏமாற்றம். பிரேவ்மேன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் பீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். Dr. Srivarmas. Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச் நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். பட் ஃபர்ஸ்ட் பிளேயிங் லெவனை பத்தி பேசிடலாம். பும்ரா 3 சேஞ்ச், ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்ச். சாய் சுதர்சன் டிராப் பண்ணியிருக்காங்க. அண்ட் கருண் நாயர் நம்பர் 3 ஆடுறாரு. நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் பும்ரா இல்லாதனால ஆகாஷ்தீப். எப்படி இருக்கு சார் டீம் செலக்ஷன்? வந்து ஆல் பாப்புலர் ஒப்பீனியன் அண்ட் டிமாண்டுக்கு ஆப்போசிட்டா பண்ணிருக்காங்க நிறைய விஷயங்கள். என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், ஆகாஷ் தீப்பை கொண்டு வந்தது சரியான மூவ். பட் அகைன் பூம்ராவுக்கு பதிலா ஆகாஷ் தீப்ங்கிறது தான் ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. அவர் வந்து ஒரு 3rd சீமரா பிரசித் கிருஷ்ணாக்கு பதிலா வந்திருந்தாருன்னு நான் வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்பர் 1 பூம்ரா 2வது டெஸ்டே ரெஸ்ட் கொடுத்தது பெரிய தப்பு. அப்கோர்ஸ் அவருடைய பிசிக்கல் கண்டிஷன்ஸ் நமக்கு யாருக்கும் தெரியாது. இது ஏதாவது மறைக்கிறாங்களான்னு கூட தெரியாது நமக்கு. அது என்ன எந்த கட்டாயத்துல அவர் வந்து 2வது டெஸ்ட் ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அஃபென்சிவா ஒரு கான்பிடென்ட்டா ஒரு அக்ரெசிவா போகணுங்கிற ஒரு முன்னேற்றமா இருக்கணுங்கிற ஒரு இதை விட்டுட்டு டிஃபென்சிவா ஆடுற மாதிரி இருக்கு. ஸோ ஆகாஷ் தீப் வந்தது பத்திரிக்கை எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. ஐ எக்ஸ்பெக்டட், பிகாஸ் அவருக்கு இருக்கிற ஓரளவுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய போலிங் ஸ்டைல் வந்து இங்கிலீஷ் கண்டிஷனில் சூட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அண்டு அதுக்கப்புறம் வரும் அந்த பிச்சு வந்து அவருக்கு எப்படி சூட் ஆகுங்கிறத நான் அடுத்த இதுல சொல்றேன். அண்டு சாய் சுதர்சனை டிராப் பண்ணது ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்காதது, ரொம்ப ஏமாற்றமா இருக்கு. அவர் வந்து ஒரு செகண்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப நாள் ஆடினாரு. அவர் வந்து ஒரு யங் பிளேயரை வந்து இதே மாதிரி 2வது டெஸ்ட் அதுவும் ஓரளவுக்கு நல்ல ஸ்டார்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அவரை வந்து இப்படி உட்காத்தி வச்சது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அதுதான் உண்மை. அண்டு அப்கோர்ஸ் கருண் நாயரை போல்டா நம்பர் 6 பொசிஷன்ல இருந்து நம்பர் 3 பொசிஷனுக்கு 2 இன்னிங்ஸ் ஃபெயிலியர் ஆன உடனே ப்ரொமோட் பண்றதுங்கிறது பெரிய பெரிய கரேஜியஸ் போல்ட் மூவ். அது என்ன கணக்குல பண்ணிருக்காங்கன்னு தெரியல. எல்லாமே ரியாக்டிவ். இந்த செலக்ஷன் எல்லாமே ஒரு பதட்டமான, ஒரு பேனிக்கான, ஒரு ரியாக்டிவ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த லாஸ்ட் 2 இன்னிங்ஸ்லயும் 6 விக்கெட் 7 விக்கெட் 30 ரன் 40 ரன்ல போனத மனசுல வச்சுட்டு அந்த ஒரு பயத்துல வந்து இன்னும் பேட்டிங் லேட் பேட்டிங் ஆர்டரை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கிறதுக்கோசமே வாஷிங்டன் சுந்தர போலிங் ஆல்ரவுண்டா எடுத்திருக்காங்க. நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டா எடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு பதட்டத்தை காட்டுறது. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டே இல்லை. அதனால செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது நிறைய கிரிட்டிசிசம் வரும். அதுக்கு பார்ப்போம். மேட்ச் நல்லா ஆடிட்டு ஓரளவுக்கு ஜெயிச்சுட்டாங்களோ இல்லைன்னா டிரா பண்ணிட்டாங்களோ இதெல்லாம் மறந்து போயிடுவாங்க.
பட் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய அதிர்ச்சி, ஏமாற்றம். ஓகே. சார் ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா நேத்து பேட்டிங் ஆடுனாங்க. டாஸ் லாஸ் பண்ணி பவுலிங் ஓவர் செலக்ட் பண்ணி பேட்டிங் ஆடுனாங்க. பட் ஜெய்ஸ்வால் ஒன்ஸ் எல்லா மேட்சும் என்னால என்ன முடியுமோ அத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. தொடர்ந்து எல்லா மேட்ச்லயும். நேத்து ஒரு 80 ரன் மிஸ்ட் செஞ்சுரிய மிஸ் பண்ணாரு. பட் ராகுல் சீனியர் பேட்டர், இன்னொன்னு பும்ரா மாரி ஒரு பவுலர் இல்ல அப்டின்ட்டு இருக்க நேரத்துல, அவரோட விக்கெட் ஒரு பெரிய தாக்கத்த ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் கருண் நாயர் நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டு அவரும் விக்கெட்ட இழந்தாரு. இன்னைக்கு மேட்ச் முடியல 310 ரன்னுக்கு 5 விக்கெட்ன்னு இருக்காங்க. கில் செஞ்சுரியோட இருக்காரு. சோ எப்படி இருந்துச்சு சார் நேத்தோட பேட்டிங் இந்தியா? நேத்தி அட் தி எண்ட் ஆஃப் த டே இந்தியா ஹஸ் எண்டட் வித் டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ். அதுல ஒன்றும் டவுட்டே இல்லை. 311 ஃபார் 310 ஃபார் 5ங்கிறது ஒரு டீசென்டான ஸ்கோரு ஃபர்ஸ்ட் டேல. அதுவும் டாஸ் பண்ணி பேட்டிங் கொடுத்தது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் டாஸ் பண்ணி நமக்கு பேட்டிங் கொடுத்தது வந்து கிஃப்ட் மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு நல்ல பேட்டிங் விக்கெட்ல. பட் இந்தியன் பேட்டிங் மேல இருக்கிற அவ்வளோ ஒரு நம்பிக்கைன்னு நான் எதை சொல்றேன்னா சர்க்காசியமா சொல்றேன். இவங்க எவ்வளவு அடிச்சாலும் ஃபர்ஸ்ட் 2-3 பேட்ஸ்மேன் எவ்வளவு ரன் அடிச்சாலும் கடைசி 5 பேட்ஸ்மேன் நம்ம வந்து தூக்கிட்டா 400-420 கண்டெயின் பண்ண முடியும். 500-550க்கு மேல போனாதான் ஒரு மேட்ச் வின்னிங் ஸ்கோர் எந்த டீமும் ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடினாலோ ஆர் பேட்டிங் ஆடினாலோ எப்படி எடுத்தாலும் அதை வந்து இந்த இந்தியன் டீமால பர்ஃபார்ம் பண்ண முடியாது. இந்தியன் லோயர் ஆர்டர் ரொம்ப வீக்கா இருக்குங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை ஆடினாலோ ஆர் தூக்கிட்டா 400-420 கண்டெயின் பண்ண முடியும். ஒரு 500-550க்கு மேல போனாதான் ஒரு மேட்ச் வின்னிங் ஸ்கோர் எந்த டீமும் ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடினாலோ ஆர் பேட்டிங் ஆடினாலோ எப்படி எடுத்தாலும் அதை வந்து இந்த இந்தியன் டீமால பர்ஃபார்ம் பண்ண முடியாது. இந்தியன் லோயர் ஆர்டர் ரொம்ப வீக்கா இருக்குங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில நமக்கு பேட்டிங் கொடுத்திருக்காங்க. அதை டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கோசமா இந்த கடைசி அடுத்த 2 பேட்ஸ்மேன் இப்போ வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு. ஆகாஷ் தீப்பும் ஓரளவுக்கு டிசென்ட் ஆடுற கிரிக்கெட்டர் தான் அவரு. சோ அதனால ஆடி நம்ம வந்து 500-550 ரன் அடிக்கணும். நம்ம வீக் போலிங்க்கு, அதுவும் பும்ரா இல்லாத போலிங்க்கு 550-600 அடிச்சாதான் சேஃப் பொசிஷனுக்கு போக முடியும். பட் நேற்று நீங்க சொன்னீங்க ராகுல் அவுட் ஆயிட்டாருன்னு. என்ன சார், ஒரு இன்னிங்ஸ் மேட்சுக்கு மேட்ச் அடிக்கிறதெல்லாம் எந்த கிரிக்கெட்டராலும் முடியாது. சரி, போன மேட்ச் 2 இன்னிங்ஸும் நல்லா ஆடினாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல செஞ்சுரி அடிச்சிட்டாரு. அது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்ட் சரியில்லைன்னா போச்சு. அது கொஞ்சம் அது ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் யூ நீட் லிட்டில் பிட் ஆஃப் லக் ஆல்சோ. அதனால நம்ம ராகுல வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி பேசணும்னு அவசியம் இல்லை. ஃபெயிலியர் ஆயிட்டாரு. அவர் ஃபெயிலியர் ஆனது ஏமாற்றமா தான் இருக்கு. பட் அது வந்து நோ கிரிக்கெட்டர் கேன் பி ஸ்கோரிங் எவ்ரி இன்னிங்ஸ். அது வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கணும். அது வந்து அதனால அதை பத்தி ரொம்ப பேச வேண்டாம் நம்ம. கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ஜெய்ஸ்வால் போன மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ் ஃபெயிலியர் ஆயிட்டாரு. அதனால அவருக்கு இப்போ இந்த இன்னிங்ஸ் நல்லா வந்துருது. நல்லா ஆடினாரு. பட் அவர் அவுட் ஆன விதம் ரொம்ப ஏமாற்றம். அண்ட் சுப்மான் கில் த ஹீரோ ஆஃப் த டே. அண்ட் ஒரு கேப்டனா வந்து அவரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி டீம்ல தந்த கேப்டன்சியும் சேர்த்து சிமெண்ட் பண்ணிக்கிறாரு. அதுதான் அவருடைய எய்மா இருக்கு. அதை நல்லாவும் பண்றாரு. அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி வெரி டிசப்பாயிண்டிங். அப்சல்யூட்லி ஒரு நோ ஸ்ட்ரோக் ஆஃபர் பண்ணாம அப்படியே கிளீன் போல்ட் ஆனது. அந்த பாலை வந்து துளி கூட ஜட்மெண்ட்டே சரியில்லை அவருக்கு. அண்ட் ரிஷப் பந்த் நல்லா அடிந்தாரு. கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருந்தாரு. ஒரு மொமெண்ட்ரி ஒரு செகண்ட் அந்த ஒரு லூஸ் பண்ணாரு பேலன்ஸ, அந்த ஒரு மைண்ட. அதுல விக்கெட் போயிடுது. ஸோ இந்தியா நேத்தி பொறுத்த வரைக்கும் கருண் நாயர் ஒண்ணுதான் ஒரு நல்ல பால் விழுந்தாரு. ஆனா அவர் அவ்வளவு செட்டில் ஆகி ஆடினதுல அந்த பால் ஆடி இருக்கணும். அதுவும் லஞ்சுக்கு ஒரு எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்தியால லஞ்சுக்கு முன்னாடி ஒரு விக்கெட்டை லூஸ் பண்ணணும். போன வாட்டி ராகுல் விக்கெட் போச்சு. அப்புறம் தான் சாய் சுதர்ஷன் வந்து அவருக்கு ஒரு ப்ரெஷர் வந்துருது. இதே மாதிரிதான் இந்த வாட்டி இவர் பண்ணாரு. இது மாதிரி லஞ்சுக்கு முன்னாடி லூஸ் பண்றது, டீக்கு முன்னாடி லூஸ் பண்றது, க்ளோஸ் ஆப் பிளேக்கு முன்னாடி லூஸ் பண்றதுங்கிறது ஒரு பழக்கமா வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து கோச் எல்லாம் கவனிச்சு கரெக்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கணும் ராதர். ஓகே சார், எனக்கு என்ன ஒரு இதுனா லைக் இப்ப நம்பர் 3ன்றது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர் இன் கிரிக்கெட்னே சொல்லலாம். ஏன்னா அந்த ஓடிஐ T20ல விராட் கோலியா இருக்கட்டும், இல்ல டெஸ்ட்ல ஒரு புஜாராவா இருக்கட்டும், அவங்க அடிக்க மாட்டாங்க. பட் நிப்பாங்க. ஏன்னா ஒரு எண்ட்ல வந்து நம்ம நின்று கொடுக்கணும் அப்படின்னு இதுவரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் நேத்து கருண் நாயரை பார்த்தோம். அவர் அந்த ஃப்ளோவா ரன் அடிச்சுக்கிட்டே இருக்கணும், இல்ல ரன் த பால் கொஞ்சம். ஏன்னா அவரோட ஃபார்ம் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இதானால அவர் போனாரு. பட் ஒரு சைட்ல நீ ஏன்னா ஜெய்ஸ்வாலும் அண்ட் ராகுலுமே கொஞ்சம் ரன் ஃப்ளோ ஆடுறவங்க. சோ அந்த இடத்துல ஒரு சாய் மாதிரியான பிளேயர், ஏன்னா அவர்
நிரூபிச்சிருக்காரு என்னால என்ன பண்ண முடியும், அடிக்கவும் முடியும், என்னால நிக்கவும் முடியும்ன்றது. சோ நம்பர் 3க்கு ஏன்னா ஃபியூச்சரை பார்த்து போறோம்ன்ற திருப்பியும் கருண் நாயருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தது ஒரு கொஸ்டின் மாரா இருக்குல்ல சார்? இல்ல கருண் நாயர் வந்து தப்பு சொல்லக்கூடாது. அவர் வந்து நேத்து நல்லா தான் ஆடினாரு. அவர் ஆட்டத்துல ஒன்றும் தப்பே இல்லை. அவர் அவுட் ஆன விதம் தான் அந்த திடீர்னு வந்து நல்லா ஆடிட்டே இருக்கச்சு ஒரே ஒரு நல்ல பால் வந்து அதில் அவுட் ஆயிட்டாரு. சோ சாய் சுதர்சனை டிராப் பண்ணது வந்து தப்பான மூவா இருக்கலாம். தப்பான மூவ் தான் இருக்கலாம், என்ன இருக்கு தான். அதுவும் யங்ஸ்டர், ஒரு யங் பிளேயர், ஒரு டெபியூ கொடுத்துட்டு அவருக்கு ஓரளவுக்கு டீசென்ட் இன்னிங்ஸ் ஆடினதுக்கு அப்புறம் டிராப் பண்ணது மனசுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. பட் அதுக்குன்னு கருண் நாயரை வந்து நம்ம வந்து தப்பு சொல்லக்கூடாது. அது வந்து அவர் நல்லா தான் ஆடினாரு. சோ கருண் நாயர் அவங்க வந்து 2 பேர்ல யார நம்பர் 3ல இறக்கலாம் அப்படின்னு ஒரு இந்த சீரீஸ்ல மாத்தி மாத்தி ஆடி அப்படி பண்ணலாம். ஒருவேளை கருண் நாயர் திருப்பி லாங் இன்னிங்ஸ் ஆடலைன்னா, செகண்ட் இன்னிங்ஸ்லயும் ஆடலைன்னா திருப்பி ட்ரை ஒரு அவர் தான் கம்பீர் சொல்லிட்டாரு, டீமை வந்து டெவலப் பண்றது தான் எங்களுக்கு முக்கியமான ஒரு குறிக்கோளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால பண்ணிருக்கலாம். பட் இருந்தாலும் சாய் சுதர்சன் மேல நமக்கு ரொம்ப ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ற மாதிரி ஒரு டிராப் பண்ணிட்டாங்க. கருண் நாயரை டிராப் ஆனதை பத்தியும் தப்பு சொல்ல மாட்டேன், அவர் நம்பர் 3ல ஆனதை பத்தியும் தப்பு சொல்ல மாட்டேன். ஒருவேளை வந்து பேட்டிங் மீதி பேர் எல்லாரும் செட்டில் ஆயிடுச்சு. இப்ப கருண் நாயர் வந்து இந்த செகண்ட் இன்னிங்ஸ்லயும் சான்ஸ் டெஃபினட்டா கிடைக்கும். அவர் எப்படி ஆடுறான்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து கருண் நாயர் நம்பர் 3க்கு ஃபிட்டான்னு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அவர் வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்ல நம்பர் 3ல தான் ஆடிட்டு இருக்காரு. அவர் மத்திய பிரதேஷ்க்கு விதர்பாக்கு நம்பர் 3ல தான் ஆடிட்டு இருக்காரு. ஜென்ரலாவே ஈவன் கர்நாடகா கூட நம்பர் 4ல தான் ஆடிந்தாரு முன்னாடி அடைச்சேவும். டெஸ்ட் கிரிக்கெட்ல ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சதெல்லாம் நம்பர் டாப் ஆஃப் தி பேட்டிங் ஆர்டர்ல தான் ஆடிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு வந்து ஒரு ரிவ்யூ பண்ணிருக்கலாம் அவங்க. கருண் நாயரை வந்து நம்பர் 3ல ஆடினா அவருக்கு ஒன்னும் பெட்டர் ஸ்கோப் இருக்கு, அதனால அவர் ட்ரை பண்ணிட்டு அப்புறம் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணதுனால டீம் செலக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படி பண்ணிருக்கலாம் தோன்றது. பட் ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட், ஐ டோன்ட் திங்க் வி ஷுட் பிளேம் கருண் நாயர், பட் வி ஹேவ் டு பிளேம் பீப்புள் ஃபார் டிராப்பிங் சாய் சுதர்சன். அது வேற விஷயம். நிதிஷ்குமார் ரெட்டிக்கு அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலா சாய் சுதர்சன் ஆடி இருக்கலாம். நிதிஷ்குமார் ரெட்டி என்ன பண்ண போறான்னு தெரியவே இல்லை எனக்கு. அவர் வந்து போலிங்கும் இந்த மாதிரி போடுறது இல்லை. ஐபிஎல் எல்லாம் போலிங் ரொம்ப போடவே இல்லை அவரு. அது தவிர வந்து அவர் வந்து ஒரு ஃப்ரண்ட் லைன் போலரே இல்லை. அவர் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர், பேட்ஸ்மேன் ஹூ கேன் போல். ஏற்கனவே 6 போலர் இருக்காங்க, 2 ஸ்பின்னர், 5 போலர் இருக்காங்க, 2 ஸ்பின்னர், 3 ஃபாஸ்ட் போலர். 6வது அடிஷனலா ஒரு வெரி வெரி பார்ட் டைம் போலரை வச்சுட்டு இந்த டீம்லால என்ன பெனிஃபிட் ஆக போறதுன்னு எனக்கு வந்து பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஓகே சார், எனக்கு 2 கொஸ்டின் தான் இருக்கு, கடைசி 2 கொஸ்டின். அதுல ஒண்ணு, சுப்மன் கில் ஒரு மெச்சூர்டு கிரிக்கெட்டரா ஆயிருக்காருன்னு சொல்லலாம். இன்னொன்னு, அவருக்கு அந்த ஒரு நம்பர் 4 ஏத்த கண்டிஷனா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்விங்கிங் போய் கொஞ்சம் மிடில்ல வந்து கொஞ்சம் ஆடலாம். நேத்து மோர் தென் 190 பால்ஸ் ஆடினாரு, 100 ரன் அடிச்சாரு ஒரு கேப்டனா. அண்ட் இன்னொரு அவர் ஒரு ரெக்கார்டும் படிச்சிருக்காரு. இங்கிலாந்துல இந்தியா கேப்டனா அதிக செஞ்சுரியில கோலியை வந்து பீட் பண்ணிருக்காரு, 2 செஞ்சுரி. சோ அவருக்கு இன்னும் ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. சோ அது ஒரு பிளஸ். சோ அவரோட நாக் எப்படி சார் இருந்துச்சு? சூப்பர் நாக் சார், சூப்பர் நாக். அந்த வந்து அவருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஹஸ் கிவன் ஹிம் ஸ்ட்ரென்த். இந்த பொறுப்பு கொடுத்தா, கேப்டன்சிங்கிற பொறுப்புனால அவருக்கு வந்து ஒரு அதிகமான ஒரு இது வந்துருது, பலம். அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல அவ்வளவு பிரமாதமா ஆனாரு. லாங் இன்னிங்ஸ் ஆனாரு, 147 ஆனாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல அப்கோர்ஸ் சிச்சுவேஷன் வாஸ் டிஃபரெண்ட். பிச்சு ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அவசரப்பட்டு ஆடி அவுட் ஆயினாரு. இப்போ பாருங்க, இன்னைக்கு இந்த இன்னிங்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஆன இன்னிங்ஸை விட இன்னும் பெட்டர் இன்னிங்ஸ். ஏன்னா அந்த எண்ட்ல 2-3 விக்கெட் போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பூம் ஜெய்ஸ்வாலோட பார்ட்னர்ஷிப் போட்டு நல்லா ஆனாரு. அப்புறம் ரிஷப் பந்தோட சேர்ந்து நல்லா ஆனாரு. ரொம்ப அட்டாக் பண்ணி ஆடல, ரொம்ப டிஃபென்சிவ் ஆடல, ஒரு பேலன்ஸ்ட் ஆனாரு. கிரீஸ் ஆக்குபை பண்ணணும், ஃபுல் இன்னிங்ஸ் ஃபுல் டே நம்ம ஆடணும் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷன் அவர் கண்ணில் தெரிஞ்சது, ஒரு ஆட்டத்தில் தெரிஞ்சது, பாடி லாங்குவேஜ்ல தெரிஞ்சது, எல்லாமே தெரிஞ்சது. ஸோ அதனால இப்படி ஒரு பொறுப்பான ஒரு ஆட்டம் வந்து சுப்மான் கில் ஆடுவார்னு நானே எதிர்பார்க்கல. நான் வந்து ஐ எம் a கிரேட் ஃபேன் ஆஃப் சுப்மான் கில். எனக்கு வந்து எப்பவுமே சுப்மான் கில்லை பத்தி நான் சப்போர்ட் பண்ணி தான் பேசுவேன். ஆனா அவர் வந்து இந்த அளவுக்கு இவ்வளவு நல்ல சிறப்பா பொறுப்புள்ள ஒரு ஆட்டம் ஆடுவார்னு நானே எதிர்பார்க்கல. அது அந்த விஷயத்துல ஒரு பெரிய சல்யூட் தான் சுப்மான் கில்லுக்கு. சார் கடைசி கொஸ்டினா 2 கொஸ்டின் கேட்டுறேன். முதல் கொஸ்டின், போன டெஸ்ட்ல இந்தியாவோட பேட்டிங் எக்ஸலண்டா இருந்துச்சு, எக்ஸப்ட் வந்து அந்த லோயர் டவுன் ஆர்டர். பட் அந்த
நம்பர் 6 வரையே அவங்களால நல்லா ஆட முடிஞ்சு. போன தடவை ஜடேஜா ஃபெயிலியரா இருந்தாரு. இந்த தடவை நல்ல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. என்னால பேட்டிங் ஆட முடியும்னு ஒரு பார்ட்னர்ஷிப் குடுத்திருக்காரு. சோ அந்த இடத்துல பும்ரா இல்லாதனால ஒருவேளை சர்துல் தாக்கூர் ஹூ கேன் பவுல் ஒரு நல்ல பவுலர். அவரை போன டெஸ்ட் மேட்ச் ஒழுங்கா யூஸ் பண்ணலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அண்ட் பேட்டிங்லயும் அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு நம்மளுக்கு தெரியும். அண்ட் குல்தீப் யாதவ் ஒரு பும்ரா இல்லாம ஒரு பவுலிங்ல குல்தீப் யாதவ் அவரோட வெரைட்டி நம்மளுக்கு தெரியும். என்ன பால் ஏன்னா அவரோட கையாலேயே அவரால் ஃபிங்கர்லயே ஸ்பின் பண்ண முடியும்ன்றப்ப 2 பேரையும் எடுக்காதது ஒரு இதா இருக்குமா? நோ சான்ஸ். சர்துல் தாக்கூர் என்ன சார் 2 இன்னிங்ஸ்லயும் சேர்த்து எத்தனை பால் ஆடினாரு? வெரி பிக் ஃபெயிலியர். அண்ட் போலிங் வந்து அவருக்கு போலிங் கொடுக்காம வந்திருக்கலாம். அவரு கொடுத்த போலிங்ல எதுவுமே இம்ப்ரெசிவா போடல. அவரு விக்கெட் இந்த 2மே வந்து கொஞ்சம் ஒரு அதிர்ஷ்டத்துல தான் விழுந்தது. அவரால் பேட்டிங் வந்து ஒரு ஃபார்முக்கு வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கவே இல்லை போன மேட்ச். அது தவிர இந்த பிச்சு இது வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் டே பிச்சை பார்த்தோன்னா தேவ் டேக்கன் ரைட் டெசிஷன் டு ஆட் ஸ்பின்னர் அப்படிங்கிறது நல்லாமா தெரியுது. ஆனா சர்துல் தாக்கூர் எங்க பிளேஸ்? அதனாலதான் அவங்க நிதிஷ்குமார் ரெட்டி எடுத்திருக்காங்க. ஆனா அவருடைய வீக்னஸ் இன் போலிங் இஸ் வெரி வெல் நோன். அவர் வந்து ஒரு பேட்ஸ்மேனா எடுத்திருக்காரு. போலிங் போடுவாரு. ஒரு ரொம்ப ரன்னு 2 நாள் ஆடினாங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்கோசம் ஒரு 5 ஓவர் 2 ஸ்பெல் கொடுப்பாரு அப்படின்னு கோசம் கொண்டு வந்திருக்காங்க. பட் சர்துல் தாக்கூர் அன்லெஸ் வேற ஏதாவது மிராக்கிள் நடந்தாதான் இந்த டீம்ல வர முடியும். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இஸ் வெரி டிசப்பாயிண்டிங். அவர் வந்து இந்த 2வது மேட்ச்ல ஆடிந்தாங்கன்னா அது பெரிய ஒரு ஏமாற்றமா இருந்திருக்கும். குல்தீப் யாதவ் எஸ், அதுவும் பும்ரா அல்லது போது குல்தீப் யாதவ் தான் நமக்கு வந்து விக்கெட் டேக்கிங் போலர். பட் அகைன் அவங்க வந்து அதான் சொன்னேனே, நான் முதல்ல சொன்னேன், ரியாக்டிவ் ஒரு பேனிக் அண்ட் ரியாக்டிவ் ரெஸ்பான்ஸா கொடுத்துட்டாங்க. பேட்டிங் லோயர் ஆர்டர் வீக்கா இருக்கனால அவங்க வந்து குல்தீப் ஒரு ஜடேஜாவையோ தள்ளிட்டோ இல்லைன்னா சர்துல் தாக்கூரை தள்ளிட்டோ குல்தீப் யாதவ நம்பர் 8ல பேட்டிங் வச்சு ஆட முடியும், ஆடலாம்ங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு துளி கூட இல்லை. ஸோ அந்த ஒரு அதுதான் அது கொஞ்சம் ரொம்ப கவலைக்குரிய விஷயம். ஒரு டீம் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு நல்ல பவுலர் மேல நம்பிக்கை வைக்காதது பெரிய ஏமாற்றம், ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்கு. இதுக்கு வந்து காலம்தான் பதில் சொல்லுவோம். இப்ப இந்த மேட்ச் எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். பட் ஒன் திங் தே ஹவ் டன் த ரைட் டிசிஷன். 2 spinners and 3 seamers, ரைட் காம்பினேஷன் particularly for Birmingham. ஏன்னா இட்ஸ் ஹாட் வெதர், ரொம்ப நாள் அங்கே ஹாட் வெதரா இருக்கு. அண்ட் கிளவுடி வெதர்லாம் இல்லை. ஏன்னா ட்ரை பிச்சு. 3வது நாள்ல இருந்து பிச்சு ஸ்பின்னர்ஸ் ஹெல்ப் பண்ணும். அதுக்கு நல்லா போடணும், அதுதான் முக்கியம். அதுக்கு ஸ்கோர் இருக்கணும். அதுக்கு தான் 550 600 அடிச்சா அவங்கள ப்ரெஷர் பண்ணலாம். 2 ஸ்பின்னர் வச்சு கூட ப்ரெஷர் பண்ணலாம். 2 ஸ்பின்னர் 1 சீமர் நல்லா போட்டா கூட நல்லா போயிடும். அதனால சில தவறுகள் நடந்திருக்கு செலக்ஷன்ல. பட் அதை வந்து நல்ல பேட்டிங் ஆடி டீப்பா ஆடி இன்னைக்கு டீக்கு அப்புறம் வரைக்கும் ஆடி 550 600 அடிச்சா இந்த டீமுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த செலக்ஷனுடைய டிசப்பாயின்மெண்ட் எல்லாமே மறந்து போயிடலாம். அந்த அளவுக்கு கொண்டு போயிடலாம். ஆகவே நம்ம வந்து பேட்டிங்ல தான் இருக்கு. இப்போ இன்னைக்கு ஜடேஜா பத்தி சொன்னீங்க, ரொம்ப நல்லா ஆனாரு. அததான் அவர்கிட்ட எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சாரு. ஆனால் இன்றைக்கு மார்னிங் 1 மணி நேரம் விக்கெட்டை லூஸ் பண்ணாம சுப்மான் கில்லோட பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்கோரை வந்து ஸ்டெடியா கொண்டு போனோம். ரொம்ப அட்டாக் பண்ணணும் ஆடணும் அவசியமே இல்ல. we have to occupy the crease, the runs will come automatically. if you stay இந்த பிட்ச்ல வந்து ஒன்னும் பவுன்ஸ் இல்ல. இன்ஃபேக்ட் கரெக்டா இந்தியன் பிச்சர்ஸ் மாதிரி பவுன்ஸ் இருக்கு. அண்ட் பேஸ் ரொம்ப இல்ல. சில இவங்கெல்லாம் நல்லா பேஸ் போடுறாங்க. இவரெல்லாம் பாருங்க, இவருடைய பால்லாம் முட்டியை தாண்டல ஓக்ஸ் பவுலிங்ல எல்லாம். ஈவன் யங் வந்து டங்கு வந்து போடுறாரு. ஃபாஸ்டஸ்ட் பவுன்சர்லாம் கூட ரொம்ப ஸ்லோவா தான் பவுன்ஸ் ஆகுது. அது கூட ரொம்ப ஹை பவுன்ஸ் இல்ல. அதனால இந்தியன் பிச்சர்ஸ்ல ஆடுற கண்டிஷன்ல தான் இப்போ இருக்கு பிச்சு. அதனால இந்த மார்னிங் ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் கொஞ்சம் நியூ பால், 4 ஓவர் தான் போட்டிருக்காங்க நியூ பால்ல. ஓரளவுக்கு பவுலர்ஸ் ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. ஓரளவுக்கு பிச்சில் கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ்னால லைஃப் இருக்கலாம். ஓகே சார், இன்னைக்கு செகண்ட் டே நடக்க போது நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேரத்துக்கு வணக்கம். பிரேவ்மேன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர்
Dr. Srivarmas. Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together.